போது தேவன் மோசேயை பலப்படுத்துகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவரிடத்தில் சொல் என்று சொல்றார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். எப்படி நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரா? நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார், நம் நடுவிலே மகிமையாக இருக்கிறார். வேதத்தில் யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்ததுனால தான் சாத்தானால யோபு தொட முடியலை. அதனால தான் சாத்தான் கர்த்தரை பார்த்து கேட்குறாரு, நீ அவனை ஆசீர்வதித்திருக்கீங்க, அவனை சுற்றி வேலி எடுத்திருக்கீங்க, உன் கரம் அவனை இருக்கிறதுனால அவன் உனக்கு பயந்து நடக்கிறான், உங்களுடைய கரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவனுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோபுனுடைய காரியத்தை குறித்து சாத்தான் கர்த்தரிடத்தில் கேட்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து அவர் பாதுகாக்கிறவராக. குடும்பத்தை சுற்றிலும் வருகிற எல்லா விதமான வாதைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் நம்மளை எப்படி இருக்கிறாரா? அக்கினி மதிலாக இருந்து எல்லாத்தையும் சுட்டரிக்கிறவராய் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும்